எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இப்போ எல்லாரும் நினச்சிருப்பீங்க, என்ன இவர் சொல்லிக்கிட்டே முடி வாயை துடைக்கிறாரு, மீசையை துடைக்கிறாரு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, வீட்டில் நல்ல மோர், கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு, கொத்தமல்லி கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு நல்ல மோர் கொடுத்தாங்க. மத்தியானம் 2 மணி. இப்போ இந்த ஷூட் எடுக்கிற நேரம். இந்த மோரை குடித்த உடனே ஒரு தெம்பு இருக்குல்ல, ஆகாரம் ரொம்ப முக்கியம் இல்லை, சாப்பிட்டோம்னா ஷூட் பண்ண முடியாது. மோர் குடிச்சிட்டோம். இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுது, மோர் குடித்தோம்னா ஒரு தெம்பாக இருப்பார் அப்படி. அதனால் மோர் கொடுத்தவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும்ல. இது மாதிரி தான், இது மாதிரி நல்ல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நமக்கு வரும். என்றைக்குமே வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு என்றைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கும், கடவுள் மீது நம்பிக்கை இருக்கும். அதிர்ஷ்டம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது என்கிட்ட தான் இருக்குன்னு மகர ராசிக்காரங்க சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் என்னுடைய திறமை, நான் காட்டுற திறமையில் அது அதிர்ஷ்டமாக மாறும். செய்கிற விஷயத்தை பெஸ்ட்டாக செஞ்சால் அது கண்டிப்பாக அதிர்ஷ்டமாக மாறும். இதான உண்மை. ஆனால் எத்தனையோ பேர் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கே ரொம்ப பேர் தயாராக இருப்பான். மகர ராசிக்காரங்க வளர்ந்தால் யாருக்குமே பிடிக்காது, பேசுனா பிடிக்காது, வளர்ந்தா பிடிக்காது. ஏதாவது சொன்னால் கூட அது ஹெட்லைனாக மாறிடும். அதுக்காக பேசாமல் இருக்க முடியுமா? அப்படிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு ரிஷிகளுடைய பேச்சு, முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் தான் இதெல்லாம் யோசிக்க முடியும். நீங்கள் உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும், அந்த சிரிப்பை என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. அதான் மகர ராசி. யதார்த்தத்தை ரொம்ப நம்பக்கூடியவர்கள். அப்படி யதார்த்தத்தை நம்பக்கூடியவங்க என்றைக்குமே ஏச்சி பிழைக்க தெரியாதவர்கள். ஏச்சி பிழைக்கிறதா இருந்தால் நம்ம எப்படியே ஏச்சி பிழைச்சிருக்கலாம்ல. ஏன் நம்ம ஒவ்வொன்றுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், காத்துக்கிட்டு இருக்கணும்? காத்திருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மகர ராசி நல்ல குணம், நல்ல எண்ணங்கள் கொண்டவங்க. கவலையே படாதீங்க, கடவுள் உங்களை என்றைக்குமே தோக்கடிக்க மாட்டார். சில விஷயத்தை சில நேரத்தில் கொடுக்கல, சில பேரை நம்மக்கிட்டேருந்து விலக்கிக்கிறாரு, பிரிச்சுறாருன்னா அதில் கூட ஒரு நல்லது நினச்சிக்கிட்டு இருங்க. அதான் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட மகர ராசிக்கு கடந்த 15ஆம் தேதி ஜூலை 15, 2026 நவம்பர் 30ஆம் தேதி 2026 வரைக்கும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். வக்கர பெயர்ச்சி பலன் இது. ஆனி மாதம் 31ஆம் தேதி ஆரம்பமாகி கார்த்திகை 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. என்னங்க சனி வக்கரம்ன்றீங்க, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு. உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது, ஏன் வருதுன்னு கேட்குறேன். பிரச்சனையை சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய உங்களால் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாதா? பிரச்சனைங்கிறது மலையில் வரக்கூடிய அருவி. இந்த மலைகள்லாம் அருவி இருக்கும், அருவி கொட்டுது பாருங்க, அது மாதிரி தான் பிரச்சனை. அது வந்துக்கிட்டே இருக்கும். அருவியை பார்க்குறது, என்ஜாய் பண்ணுறது தான், அதை சமாளிக்கணும். இந்த ஆற்றல் மகரத்துக்கு என்றைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரவங்க அந்த சனி வக்கர பயிற்சினால் எந்த விதமான பீதியும் அடைய வேண்டாம். இது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா சனி உங்களுக்கு ஆட்சி வீடு, சொந்த வீடு. சொந்த வீட்டுக்காரன் என்றைக்கும் சூன்யம் வச்சுக்க மாட்டான், பயப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு டெனண்ட் வந்தால் கூட என்ன பண்ணுவீங்க? அவன் வீட்டை பார்த்துக்கிறானோ இல்லையோ, நீங்கள் உங்கள் வீட்டை பத்திரமா பார்த்துக்கிப்பீங்க. அவன் பார்த்துக்கிறானோ அவனை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி செக் பண்ணுறவங்க தானே. அப்போ உங்கள் மனசையும் செக் பண்ணி தானே எப்பயுமே வச்சுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வக்கர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக சிரமத்தை கொடுக்காது. அப்போ என்ன நல்லதை கொடுக்கும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன். இந்த சனி பகவான் வக்கரத்தில் வரதுனால் மகர ராசிக்கு நிதானம் கூடும். ரொம்ப நிதானமாக செயல்படுவீங்க. இப்போ பதட்டப்பட மாட்டீங்க. ஒரு விஷயத்தை உடனடியாக எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒருத்தர் ரொம்ப குடைச்சல் கொடுத்து பொறுமையை சோதித்தாலும்
அவனை வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. என்ன தாண்டா பண்ணுவேன், என்ன பண்ண முடியும்டா, எவ்வளோ பண்ண முடியும், யோசி, நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெயிட்டிங்லேயே இருப்பீங்க. நிதானம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்போ அந்த நிதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். தானத்திலேயே பெரிய தானம் நிதானம் தான். சில பேர் சொல்கிறான் அன்னதானம் பண்ணால் 1000 வருஷம் வாழலான்னு. முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு பிறகு தான் அன்னதானம் பண்ண முடியும். நிதானம் நமக்கே வந்துடும். நம்ம நிதானமாக இருந்தால் நிறைய பேருக்கு வாழவே வைக்க முடியும். மரியாதை கண்டிப்பாக உயரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தவர்கள் விலகி நல்ல பேர் உருவாகும். ஒரு புது மாஸ் ரியாக்ஷன் 15/7/2026 முதல் 30/11/2026க்குள்ளே நீங்கள் லைஃப்பில் சில விஷயத்தை அதிர விடுவீங்க. ஒரு புது மாஸ் கலெக்ஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கன்ஃபார்மாக மகர ராசிக்கு கிடைக்கும். மிகப்பெரிய மாஸ். உங்கள் மரியாதையெல்லாம் குறையாது, எவனாலையும் குறைக்க முடியாது. காலம் நேரம் சூழ்நிலைகள் வரும் பொழுது எப்படி எல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு நேரம் விளையும், முருங்கைக்காய் ஒரு நேரம் விளையும், மாங்காய் ஒரு நேரம் விளையும், பலாப்பழம் ஒரு நேரம் விளையெல்லாம், காய்கள்லாம் பிஸ்னஸ்ஸு பழங்கள்லாம் ஒரு காலகட்டம் தான். இப்போ எல்லா டைம்லையும் எல்லாம் கிடைக்குது. இப்போல்லாம் எந்த இதுக்கும் டைமிங் கிடையாது. ஆனால் மகர ராசிக்காரவங்க என்றைக்குமே எந்த லைஃப்பில் எவ்வளோ சரிவுகளை சந்தித்தாலும் வருஷத்துக்கு ஒரு மாஸ் ஹிட்டு கண்டிப்பாக கொடுப்பீங்க. அதான் மகரம். எந்த ஒரு ஹிட்டு, ஒரு விஷயம் உங்களுக்கு ஹிட் ஆகிடும், கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் உங்களை தூத்தி பேசினாலும் உயர்த்தி பேசுவாங்க. இந்த காலகட்டம் உயர்த்தி பேசுவாங்க. சொத்து சேர்க்கை ஏற்படும். அதாவது சொத்து கண்டிப்பாக வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பணப்பிரச்சனைகள் தீரும். உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. லங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. மூச்சு பயிற்சிகளை சரியாக பண்ணிக்கிங்க. வயிறு உபாதைகள், மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பாருங்கள், இந்த தொண்டையிலிருந்து இந்த வயிறு வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். மகர ராசிக்காரங்க த்ரோட் ப்ராப்ளம், லங்ஸு, நுரையீரல், அடுத்தது வயிறு, இதில் மட்டும் கவனமாக இருங்க. என்ன எது ஆசைப்படுறீங்களோ அதை சாப்பிடாதீங்க. இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க. ஆசைப்படுறதை சாப்பிடாதீங்க. ஆசை தான் மோசம் பண்ணும். அப்படியே ஆசை வந்துச்சு சாமி நான் என்ன பண்ணுறேன், 2வது தடவை அதை ஆசைப்பட்டீங்கன்னா திரும்பி ரொம்ப ஆசையாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டு அளவு சாப்பாடு சாப்பிடுங்க. இதுதான் உடல் நலத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஃபஸ்ட்டு ஐடியா. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும், சில சுமை அதிகரிக்கும், அதை ஏற்று தான் ஆகணும். விட்டு போன உறவு திரும்பி சேரும். சில விஷயத்தை நம்ம தான் எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும், மறுக்கலாம் முடியாது. குடும்பத்தில் அண்ணன் தம்பி சகோதர உறவுகளுக்கு ஏதாவது சின்னதாக பிரச்சனை வரும், அதை நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவர்களோடு கொஞ்சம் இணக்கமாக இப்போ இருக்க வேண்டிய கட்டாயம். முதலீடுகளில் நல்ல லாபம் ஏற்படும். சின்ன சின்ன முதலீடுகள் ஏதாவது பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக லாபம் ஏற்படும், பயப்பட வேண்டாம். தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், வருமானம் உயரும், ஒரு கெயின், ஒரு அந்தஸ்து உயரும், சமூக அந்தஸ்து உயரும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், புதிய வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது லாஸ் ஆகிருக்குங்க போன பீரியட்லாம், இந்த பீரியட் லாஸ் குறைஞ்சிரும், கெயின் ஆகும். ஒருத்தவனுக்கு எதிரி, இன்னொருத்தவனுக்கு நண்பன். இது வரைக்கும் உங்களுக்கு யார் எதிரியாக இருக்கானோ அவனே நண்பனாகுவான். அவனோட நீங்கள் நட்பு பாராட்டுவீங்க. சில நேரங்களில் வார்த்தையை விட்டுருப்பீங்க, இப்போ அந்த வார்த்தையினாலேயே அவங்கள அழகாக உங்கள் பக்கம் வசம் பண்ண வைப்பீங்க. மாஸ் மேஜிக்கெலாம் இப்போ நடக்க போகுது. உங்கள் பேச்சில் வெற்றி பெற போகிறீங்க. பேச்சில் ஒரு கவர்ச்சி வரப்போகிறது. மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை ஆண்டவன் சனி பகவான் ஆடுறான், பயப்படாதீங்க. நீங்கள் எதுவும் பயந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, நான் அப்படி பேசிட்டேனே இப்படி பேசிட்டேனே, எதுவும் முன்னாடி பேசுனது பின்னாடி பேசுனது நினச்சி பார்க்காதீங்க. இப்போ எல்லாமே புதுசாக டேலண்ட் உங்களுக்கு உருவாகும். ஸோ மகர ராசிக்கு இது ஒரு குட் டைம். உங்களுடைய பேச்சில் தைரியம் ஏற்படும், பேச்சில் வெற்றி ஏற்படும், உங்கள் வார்த்தைக்கு ஒரு மாசான கிளாப்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக சேமிப்பு உயரும். பட்ஜெட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பட்ஜெட் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு குருவை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதான் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்போ தான் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களே சில பேர் நீ நல்லா இருப்பியான்னு யோசிப்பான். அவனுக்கு பதில் சொல்ல வேண்டாம், நீங்கள் நல்லா இருந்து காட்டுங்க, அது போதும். பண வரவு அதிகரிக்கும். ரொம்ப குட் டைம் மகரத்துக்கு. இந்த காலகட்டம் சிறப்பாக இருப்பீங்க. தினசரி மகர ராசிக்காரவங்க செய்ய வேண்டிய வழிபாடு, டெய்லி விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள்.
சனிக்கிழமை ஹனுமாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மகர ராசிக்காரவங்க பெருமாள் கோவிலுக்கு போய் நிச்சயமாக ஜடாரி வச்சுங்க தலையில். சனிக்கிழமையில் நிச்சயம் நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த சனி வக்கரம் பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குங்கிறத முதல்ல நம்புங்க. எதுவும் முதல்ல மனசில் பயந்துடக்கூடாது. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய மைனஸே பயம். இந்த பயம்தான் நம்மளை ரொம்ப தின்னுடும். யானைக்கு அடி சறுக்குன்னுவான், பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட யானை ஒரு அங்குசத்துக்கு பயப்படும். அதுமாரி நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பயமே நம்ம தோற்று போயிடுவோமோ, நமக்கு கெட்டது நடந்துடுமோ, நம்ம எடுக்கிற முயற்சி டவுன் ஆகிடுமோ அப்படிங்கிறதுல தான் அவனுக்கு பயமே. அப்போ உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்மளை சுத்தம் படுத்திக்கிட்டே இருக்கணும். காலையில் தினசரி சீக்கிரம் எழுந்துருங்க. காலையில் குளியல் கண்டிப்பாக அவசியம். காலையில் திருநீர் இட்டுங்க, சந்தனம் வச்சிங்க, குங்குமம் வச்சிங்க. சில பேர் செந்தூரம் வச்சிங்க, ரொம்ப நல்லது. அரகஜா வச்சிங்க, என்ன நல்லது. அதெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கான விஷயம். ஆனால் விபூதி சந்தன குங்குமம் எப்பயும் உள்ளது, சாந்த ஸ்வரூபம். டெய்லி உங்கள் வீட்டில் காலையில் ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும் வீட்டில். அது இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுங்க. ஒரு தூபம், ஒரு நெய்வேத்தியம், தேன் கலந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன், தேன் கலந்து நைவேத்தியம், அவ்வளோதான். தேனே நைவேத்தியம் பண்ணாலும் போதும் தான். அந்த நைவேத்தியத்தை எடுத்து கொஞ்சோண்டு நம்ம நாக்கில் சாப்பிட்ணும். நைவேத்தியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, அது விட்டுறக்கூடாது. நைவேத்தியம் பண்ணிட்டு யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோம், சாப்பிடணும். அதே மாதிரி மத்தியான பொழுதில் ஏதாவது பறவைகளுக்கோ இல்லை தண்ணீராவது கொடுக்கணும். மனுஷாளுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அன்னதானம் ஏதோ முடிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா பறவைகளுக்கு கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு பிறப்பில் ஒரு நாள் கொடுத்தாகணும். நம்ம டெய்லி சாயரற்ற நேரம் நம்ம எவ்ரி சாட்டர்டே கன்ஃபார்மாக நம்ம எல்லோரும் இந்த காலகட்டத்தில் நம்ம சனி பகவானை நினச்சி விநாயகரையும் ஹனுமாரையும் வழிபாடு பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே சனி பகவானே, இந்த சனியினால் வரக்கூடிய எனக்கு எந்த விதமான விபரீதங்களும் வரக்கூடாதுன்னு விநாயகர்கிட்டையும் ஹனுமார்ட்டையும் ஒரு அப்ளிகேஷனை போடுங்க எவ்ரி சாட்டர்டே. ரொம்ப யாராவது பிரார்த்தனை, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா இப்போ ஹனுமாருக்கு வெத்தலை மாலை கட்டி போடுறதா வேண்டிக்கிங்க. வெத்தலை மாலை கட்டி போடுங்க, காரியம் நடந்த உடனே நடக்கும். அதுமாரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறதா வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். ஸோ இந்த பரிகாரங்களை தவிர வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். இது பயப்படுற நேரம் இல்லை, மனசை தெளிவாக வச்சிங்க. இந்த தசா புத்தின்னு சொல்லுவா. ஜாதகத்தில் உங்களோட திசையும் புத்தியும் சாதகமாக இருந்தால் எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லதாக இருக்கும். ஆக சனி வக்கர பயிற்சி உங்கள் காலத்தை சீராக்கி சிறப்பாக்கி உங்களை முன்னேற்றப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்குமே தவிர இது கால் தடுமாற வைக்கக்கூடிய வழியாக இருக்காது. நம்புங்க, நல்லது நடக்கும். என்றும் நான் உங்களோடு துணையாக இருப்பேன். வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே, நல்லது நடக்கும்.